நானே, என் பையன், எங்க அம்மா 3 பேரும் நேத்து மதியானம் பீச்சுக்கு போயிருந்தோம். வீட்ல இருந்து 2:30 மணிக்கு கிளம்புனோம். கரெக்ட்டா 3:50க்கு அங்க ரீச் ஆயிட்டோம். பயங்கர வெயில், ஆனா வெயில் தாங்கவே முடியல. ஆ போன உடனேவே நாங்க லெமன் ஜூஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். அத குடிச்சோம். அதுக்கப்புறம் பாருங்க பயங்கர வெயில். வெயில்ல வந்து ஃபோட்டோ எடுத்தா ஒண்ணுமே தெரியவே இல்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லா ஃபோட்டோ நல்லா கிளியரா இருக்கு. ஆனா அங்க வந்து ஃபோன்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியல. பயங்கர வெயிலா இருந்தது. அப்புறம் என் பையன் வந்து இது என்ன இடம்னு கேட்டிருந்தான். அண்ணா மியூசியம். சரி வாம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் எங்க அம்மாவும் உள்ள போனாங்க. நான் வந்து உள்ள போல. நான் வெளியிலேயே தான் உட்காந்துருந்தேன். ஆனா எங்கேயுமே உட்காரக்கூட முடியல. ஒரே வெயிலா இருந்தது. என் பையனும் எங்க அம்மாவும் தான் நல்லா வெயில்ல நடந்துட்டு சுத்திட்டு இருந்தாங்க. என்னால சுத்தமா முடியல. எனக்கு வெயில் வேற ஒத்துக்காது. தலைவலிக்கும். அதனால ஏன்டா போனோன்னு தான் ஆச்சு எனக்கெல்லாம். எங்க அம்மா சொன்னாங்க, "இப்படி இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பேனே" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா நடந்து போறாங்க, சுத்துறாங்க. என்னால போகவே முடியல வெயில்ல. எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. ஃபோன்ல இப்படி தெரியுது. நேர்ல வந்து சுத்தமா கண்ணே தொறந்து பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயிலா இருந்தது. எங்க அம்மாவும் என் பையனும் தான் பீச்சுக்கு போணுன்ட்டு ஆசைப்பட்டு போனாங்க. நான் வந்து சும்மா என் பையனுக்கு துணைக்கு தான் கூட போனேன். ஆனா என்னால சுத்தமா வெயில் தாங்கவே முடியல. அதுவும் இல்லாம ஃபுல்லா நடந்து நடந்து பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. இன்னொரு தடவலாம் என்ன பீச்சுக்கு கூப்பிடவே கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். எங்க வீட்ல இருந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நடந்து போனோம். அதுக்கப்புறம் அங்கருந்து இங்கேயும் சமாதி கிட்டலாம் ஃபுல்லா நடந்துட்டே இருந்தோம்.